குருஷேத்திர யுத்தம் முடிந்து யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் மன்னனாக முடிசூடப்பட்ட பிறகு திருதராஷ்டிரனும் காந்தாரியும் பாண்டவர்கள் பராமரிப்பின் கீழ்தான் வாழ்ந்தார்கள். பீமனை தவிர்த்து மற்ற 4 பாண்டவ சகோதரர்களும் திரௌபதியும் திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் முழு மனதுடன் மன்னித்து தன் தாய் தந்தையைப் போல் பாவித்து பார்த்து கொண்டனர். அர்ஜுனனின் 3ஆம் மனைவியான உலுப்பிகா பார்வையற்ற அந்த வயதான தம்பதிகள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை தன் தாய் தந்தையை விட மேலாக அக்கறை கொண்டு அவர்களை மிகுந்த நேசத்துடன் பார்த்து கொண்டாள். ஆனால் பீமன் மட்டும் அவர்களை எப்பொழுதும் ஒரு வெறுப்பு உணர்வுடனே பார்த்து அவர்கள் மீது வெறுப்பை கொட்டி வந்தான். திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் நிம்மதியின்றி வாழ வைத்தான். தங்களது 100 மகன்களையும் 18 நாட்களில் பறிகொடுத்து துயரத்தில் இருக்கும் அந்த பாவப்பட்ட பார்வையற்ற தாய் தந்தைகளை தன் தயவில் வாழும் நிலை வந்துவிட்டதாக எப்பொழுதும் அவர்களுக்கு குத்தி காட்டி கொண்டே இருந்தான். அவர்கள் முகத்தில் தெரியும் துன்பத்தை பார்த்து தன் மனதிற்கு இன்பத்தை வரவைத்து கொண்டான் பீமன். விதுரரும் கூட பாண்டவர்களுடன் அஸ்தினாபுர அரண்மனையில் தான் இருந்தார். பீமனுக்கு துரியோதனன் மீது இருந்த வெறுப்புகள் அனைத்தும் துரியோதனனை பெற்றவர்களான அவனது தாய் தந்தை மீது மட்டும் திரும்பியதால் பீமன் விதுரரை நல்ல விதமாகத்தான் நடத்தினான். ஆனால் திருதராஷ்டிரர் காந்தாரியை பீமன் ஒரு கன நொடி கூட நிம்மதியாகவோ அமைதியான மனநிலையுடனோ இருக்க விடவில்லை. அவர்கள் இருவரும் உணவு உண்ணும் நேரத்தில் அவர்களுக்கு எதிர்த்தரப்பில் அமர்ந்து கொண்டு குருச்சேத்திர யுத்த எப்படி அவன் கௌரவ சகோதரர்களை கொன்றான் என்று அவர்களுக்கு கேட்பது போல் சத்தமாக பேசுவான். பீமன் பேசுவதை கேட்டு அவர்கள் தங்களது மகன்கள் எப்படி வலிகள் நிறைந்த நிலையில் துடித்து இறந்தார்கள் என்று நினைத்து துடித்து உணவை உண்ண முடியாமல் சென்று விடுவார்கள். இரவில் அவர்கள் உறங்க தங்களது அறைக்கு சென்றால் பீமன் அவர்கள் அறைக்கு வெளியே நின்று கொண்டு யுத்த களத்தில் துச்சாதனனை அவன் உயிரோடு இருக்கும் போதே வலியால் துடித்து கதறி அழுது கொண்டிருக்கும் போது எப்படி அவன் நெஞ்சை பிளந்து துச்சாதனன் இரத்தத்தை குடித்தேன் என்று சத்தமாக சொல்லுவான். இப்படியே பல நாட்களாக பீமன் கொடுக்கும் மனச்சித்திரவதையை தாங்க முடியாமல் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் தங்கள் உயிரை விட முடிவு செய்து உணவுகளை உண்ணாமல் தவிர்த்து தண்ணியை கூட குடிக்காமல் வாய ஆரம்பித்தனர். அரண்மனையில் தங்களது பஞ்சு மெத்தையில் தூங்காமல் தரையில் படுத்து தூங்க ஆரம்பித்தனர். அவர்கள் இருவரும் தங்களது உயிரை விட முடிவு செய்து ஆகாரம் அன்னம் என அனைத்தையும் தவிர்க்க ஆரம்பித்தும் பீமன் அடங்காமல் அவர்களிடம், நான் உங்களது 100 மகன்களையும் கொல்லும் போது எப்படி மகிழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் உயிர் என் கரங்களால் பறிக்கப்படும் போது நான் அடைந்த இன்பத்தை என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு அப்படி ஒரு அலாதி இன்பத்தை நான் உணர்ந்தேன் என்றான். திருதராஷ்டிரரும் காந்தாரியும் தங்களது இயலாமையையும் அவல நிலையையும் நினைத்து மனம் உடைந்து கதறி அழுது, எங்களது பாவத்தின் கர்மாவாகத்தான் நாங்கள் எங்களது 100 மகன்களையும் சாக கொடுத்து அவர்கள் மூலமாக நாங்கள் அடைந்த அனைத்து வாரிசுகளையும் எங்கள் பேர குழந்தைகளையும் இழந்து புத்திர பாக்கியத்தை இழந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் வம்சமே அடியோடு அழிந்து விட்டதே. இப்படி அனைத்தையும் இழந்து தவிக்கும் இந்த வயதான பாவ ஜீவன்கள் மீது உனக்கு ஏன் இத்தனை வன்மம் பீமா என்று கேட்டு அழுதனர். அவர்கள் அழுவதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் பீமன். தன் அண்ணனையும் அண்ணியையும் பீமன் மனதால் வதைத்து கொண்டிருப்பதை பார்த்த விதுரர் கோபம் கொண்டு பீமனை கண்டித்து விட்டு திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரியிடம் சென்று அவர்களிடம், நாம் மூவரும் வனவாசம் சென்று விடுவோம் வாருங்கள் என்றான். அந்த பாவப்பட்ட ஜீவன்கள் பல நாட்களாக உணவை தவிர்த்து தரையில் படுத்து வாய பழகியதால் உடனே வனவாசம் செல்ல சம்மதித்து விட்டனர். அப்புற காலத்தில் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ராஜ வாழ்க்கையை விட்டுவிட்டு வனவாசம் சென்றால் தங்களது உடைமைகள் சேமிப்புகளை நாட்டில் இருக்கும் ஏழை மக்களுக்கு தானமாக கொடுத்துவிட்டு செல்வது வழக்கம். பாண்டுவும் தன் மனைவிகளான குந்தி மாத்ரியுடன் செல்லும் போது தனது செல்வங்கள் அத்தனையும் மக்களுக்கு தானமாக தந்துவிட்டுத்தான் சென்றான். அதனால் மூவரும் வனவாசம் செல்ல முடிவு செய்ததால் தங்களது உடைமைகள் செல்வங்களை தானம் செய்ய முடிவு செய்தனர். ஆனால் பீமன் இங்கும் திருதராஷ்டிரர் காந்தாரியை தானம் செய்ய அனுமதிக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் அனுபவித்து வாழ்வது எங்கள் சொத்து, அதை தானம் செய்யும் உரிமை உங்களுக்கு இல்லை. வனத்திற்கு செல்ல விரும்பினால் நீங்கள் செல்லலாம், நான் உங்களை வேண்டாம் என்று தடுக்க மாட்டேன். ஆனால் எங்களுக்கு சொந்தமான செல்வத்தை நீங்கள் தானம் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என்றான். இந்த இடத்தில் விதுரர் எதுவும் பேச முடியாமல் தவித்து தானும் தானம் செய்ய வேண்டாம் என்று நினைத்தார். ஆனால் அந்த சமயத்தில் யுதிஷ்டிரன் பீமனை கண்டித்து, நீ இப்பொழுது செய்வது அதர்மம் பீமா, அப்படி செய்யாது. ராஜ வாழ்க்கையை வேண்டாம் என்று முடிவு செய்து காட்டிற்கு செல்லும் போது தானம் செய்வது தொன்று தொட்டு காலம் காலமாக நம் முன்னோர்கள் செய்து
வரும் தர்மம். அதை தடுக்கும் உரிமை உனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் தானம் செய்ய அனுமதித்தான். அப்பொழுது அங்கு அவர்களுடன் இருந்த குந்தி தேவி தானும் அவர்கள் மூவருடன் சேர்ந்து வனவாசம் செல்ல முடிவெடுத்து அதை தன் மகன்களிடம் சொன்னாள். பாண்டவர்களும் பாண்டவர்களின் மனைவிகளும் குந்தியை வனவாசம் செல்ல வேண்டாம் என்று தடுக்க, குந்தி என்னால் இனியும் இந்த ராஜ வாழ்க்கையை அனுபவித்து வாழ முடியாது. இத்தனை நாட்களாக பீமன் எனது மாமன் திருதராஷ்டிரருக்கும் அக்கா காந்தாரிக்கும் செய்த கொடுமைக்கு பரிகாரமாக நானும் அவர்களுடன் சேர்ந்து வனவாசம் சென்று பார்வையற்று இருக்கும் இவர்கள் இருவருக்கும் பார்வையாக வாழப்போகிறேன் என்று தீர்மானமாக சொன்னாள். பாண்டவர்கள் எவ்வளவோ வேண்டாம் என்று மறுத்தும் குந்தி மனம் மாறாததால் குந்தியை வற்புறுத்தி அரண்மனையில் தங்க வைத்தால் தங்களது தாய் முழு மனதுடன் மகிழ்ச்சியாக இங்கு இருக்க மாட்டாள் என்பதற்காக மேற்கொண்டு குந்தியை வற்புறுத்தாமல் அவள் வனவாசம் செல்ல பாண்டவர்களும் அவர்களது மனைவிகளும் சம்மதித்தனர். பிறகு விதுரர், திருதராஷ்டிரர், காந்தாரி, குந்தி என நால்வரும் தங்களது உடைமைகளையும் சேமித்து வைத்திருந்த செல்வங்களையும் ஏழை மக்களுக்கு தானம் செய்துவிட்டு வனவாசம் செய்ய காட்டிற்கு சென்று விட்டனர். இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.